வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோவும் பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், ஜாம், ஜஸ்ட் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலோடைய ரீசன்ஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இஸ்ரோவோட ஜாப் சீரிஸில் இன்றைக்கி இஸ்ரோவுடைய அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ன்ற ஒரு ஜாப் டீட்டெயில்ஸாக தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அக்கௌண்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி என்ன, பே லெவல் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, இதோடைய கெரியர் ப்ரொமோஷன்ஸ் என்னன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ன்ற இஸ்ரோடைய அக்கௌண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பே லெவல் 10 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அரௌண்ட் 56,000 உங்களுக்கு வந்து 1,77,000 வரைக்குமே ஆன் சேலரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கெரியர் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா, அந்த போஸ்ட்டில் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 4 விதமான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஏசிசிஏ ஓகே, ஏசிஏ ஐசிஏஏ எம்பிஏ. ஸோ இது நத்திங் பட் ஏசிஏன்றது வந்து கேரட்டட் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா, அந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லைனா ஐசிடபிள்யூன்னு சொல்லக்கூடிய காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட். அப்போ இப்போ நவ் டைம் அது என்ன சொல்கிறாங்கன்னா சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க சரிங்களா, காஸ்ட் அண்ட் ஒர்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அடுத்து வந்து என்னென்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சூப்பர்வைசரி கெப்பாசிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர்வைசரி அந்த பவரில் வந்து நீங்கள் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒரு டிகிரி படித்து நீங்கள் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி. ஸோ அப்படி இல்லை, அடுத்து வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எம்காம் முடிச்சிருக்கேன், மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் முடிச்சிருக்கேன், ப்ளஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு 1 இயர் சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பிபிஏ ஓகே, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸில் இந்த 3 கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸு ப்ளஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா. இந்த 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் 2 இயர்ஸ் வந்து சூப்பர்வைசரி கெப்பாசிட்டியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஷுட் பி த ஏரியா ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஓகேங்களா, இதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இதில் இருந்து நீங்கள் மீதி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4 வகையான குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் வந்து இஸ்ரோவுடைய அக்கௌண்ட் ஆஃபீஸர் எலிஜிபிலிட்டி. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப் டு 35 வரைக்கும் இருக்குது. பிலோ 18 இயர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து பிலோ 35 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கில்ஸ் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தும், ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ பொறுத்தும் உங்களுக்கு வந்து ரெண்டுமே மார்க் வந்து ஆட் ஆகும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ இந்த ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்ன மாதிரி நோட்ஸ் கலெக்ட் பண்ணணும், எந்த கைடன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான கேள்வி கேட்பாங்கன்றது எல்லாமே நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து அக்கௌண்ட் ஆஃபீஸராக நீங்கள் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் இருக்குன்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சீனியர் எட் அக்கௌண்ட் அதெல்லாம் ஐஎஃப்ஏ இன் பே லெவல் 13 வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ சீனியர் எட் அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த ப்ரொமோஷன்ஸ் பே லெவல் எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி இன் த இஸ்ரோ நார்ம்ஸ் அண்ட் ஒர்க் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த அக்கௌண்ட் ஆஃபீஸர் போஸ்ட் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.